நேத்து நடந்த சம்பவத்துல ஒரு விஷயம் பார்க்கும்போது, அன்ஷிதா வந்து எவிக்ட் ஆயி வெளிய போகும்போது, விஷால் வந்து "நீ தாண்டி" அப்படின்னு சொல்லிட்டு "அசின் லவ் யூ" அப்படிங்கிறது, "நீ தாண்டி" அப்படிங்கிறது, அதுக்கு முன்னாடியே உருட்டிட்டு இருந்தது. தர்ஷிகாட்ட வந்து தோள் மேல கை போட்டுக்கிட்டு உருட்டிட்டு இருந்தாப்புல கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் அன்ஷிதா மேல வந்து பெரிய பற்று இருக்கிறதா வந்து ஒரு 2, 3 நாட்களாக உணரப்பட்டுச்சு. எப்பல்லாம் விஷாலுக்கு வந்து ஒருத்தங்க மேல காதல் வருதோ, ரொம்ப வந்து க்ளோஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து கையில இருக்கிற இப்போ மோதிரத்தையும், செயினையும் கழட்டி குடுக்குறாரோ, அன்னைக்கே அடுத்த வாரமே அவங்க ஓடிர்றாய்ங்க. ஸோ மக்கள் அவங்க மேல வெறுப்பாயிட்டு ஓட்டு போட்டு வெளிய அனுப்பிடுறாங்களா அப்படிங்கிற மாரி தான் நமக்கு தோணுது. விஷால் அவர்கள் சரி அன்ஷிதா மேல ஒரு மிகப்பெரிய பற்று வச்சிருக்காரு. அன்ஷிதாவுக்கும் விஷால் மேல ஒரு சின்ன ஐடியா இருக்கு அப்படிங்கிறது வந்து பேசும்போது நமக்கு தெரியுதுன்னு வையுங்களேன். அது ஒரு காதல் கதைய வந்து ஊர்ஜிதம் பண்ண மாரி நீ தாண்டி நீ தாண்டின்னு நேத்து சொல்லிட்டு அசினு மிஸ் யூ அப்படின்னு சொல்லி உருட்டிட்டு கிடந்தாப்புல. ஸோ அதனால அந்த காதல் கதை கிட்டத்தட்ட உண்மை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் பொதுவான ஒரு ஆடியன்ஸா பார்க்கும்போது, பிக் பாஸ்க்குள்ள ஒரு அழகான காதல் கதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஓகே ரைட் அப்படின்னு நம்ம சில விஷயங்கள் காதல் கதைய உணர முடியும். ஆனா இந்த பிக் பாஸ்க்குள்ள வந்த எல்லா காதல் கதையுமே அது அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட்டோட இருக்கிற காதல் கதை மாரியே தெரியல. ஒரு பக்கம் இது வந்து ஒருதலை ஃபீலிங் மாரி தான் இருக்கு. இந்த விஷால் ஒரு பக்கம் வந்து இன்புட் குடுக்குற மாதிரி, அன்ஷிதா அந்த இன்புட்ட முழுசா ரிசீவ் பண்ண முடியாம அந்த அப்படியே தட்டு தடுமாறிட்டு தான் பேசுற மாதிரி தான் நமக்கு தோணுது. வெளிய வந்த பிறகு தான் அவங்க என்ன பேசிக்க போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியும். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு காதல் கதை தர்ஷிகா விஷயத்துல தர்ஷிகா வந்து நெறைய இன்புட் குடுத்தாய்ங்க. விஷால் இந்த இன்புட் எல்லாத்தையுமே இல்ல வெளிய போகும். வெளிய போனதுக்கு அப்புறமேட்டு நம்ம நெறைய விஷயங்கள் என்னன்னு சொல்லி பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா வெளிய வந்ததுக்கப்புறம் தர்ஷிகா வந்து இந்த பிக் பாஸ் அன்லிமிட்டெட்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது புரிஞ்சிருச்சு. ஸோ இந்த பைபிள்ல சரி கிடையாதுங்கிறது அது புரிஞ்சுது. அது மாரி தான் அவங்க பேசுனாங்க. ஐயோ! இத பத்திலாம் பேசாதீங்க. இந்த டாபிக் எடுக்காதீங்க அப்படிங்கிற மாரி தான் தர்ஷிகா ஆல்ரெடி பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால விஷாலுடைய கேரக்டர் என்னன்னு வெளிய வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. அதே மாதிரி பிக் பாஸுக்குள்ள ஒரு காதல் கதை வருதுன்னா, அந்த காதல் கதைய நம்ம நிஜ வாழ்க்கைக்குள்ள கொண்டே வரக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அது நிஜ வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்தாலே ரொம்ப பெரிய கன்ஃப்யூஷன் வரும். இப்ப சௌந்தர்யாவுக்கும் அந்த விஷ்ணுவும் 2 பேரும் அஃபிஷியலா வந்து பேசிக்கிறாங்க. அந்த விஷ்ணு வந்து அத ரிசீவ் பண்றதுக்கே தட்டு மாரி தான் ரிசீவ் பண்ண மாரி எனக்கு தோணுது. ஸோ அது ஒரு பிஆர் ஸ்டண்ட் அப்படிங்கிற மாரி சில பேர் வந்து சொல்றாங்க. பப்ளிசிட்டி ஸ்டண்ட் அப்படிங்கிற மாதிரி. ஆனா ஒரு வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு விஷயத்த அவ்வளோ அஃபிஷியலா வந்து சொல்லிட்டு, அத வந்து ஒரு பிஆர் ஸ்டண்டா பண்றது லாஜிக்கலி சரியா இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா தீபக் கூடிய அவருடைய அந்த ஒய்ஃப் கிட்ட இருந்த அந்த அன்பு இருக்குல்ல, அதுதான் வந்து உண்மையான ஒரு அன்பு அப்படிங்கிறத நான் வந்து உணர்றேன். அதுக்கு பிறகு அர்ச்சனா, அருண் அவங்க 2 பேரும் ஆல்ரெடி வந்து போன சீசன்லேருந்தே அவங்க 2 பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்கிற விஷயம். 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரே கேரக்டர் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அர்ச்சனா வந்து இருந்த சூழ்நிலை வேற, அருண் இருந்த சூழ்நிலை பிக் பாஸ்குள்ள வேற. அதனால 2மே வேற மாரி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ, அ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பாவனியோட லவ் ஸ்டோரிக்கு பிறகு, இந்த விஷால், அந்த அன்ஷிதாவோட இந்த லவ் ஸ்டோரி தான் வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, அவங்களுக்குள்ள லவ் அப்படிங்கிற மாரி அவங்க எடுத்துப்பாங்க. பட் ஆனா வெளிய இருந்து பார்க்குறவங்க எல்லாமே ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகுற ஒரு லவ் ஸ்டோரியா தான் அந்த லவ் ஸ்டோரி இருக்கும். இன்னும் கூட அந்த பாவனி அந்த அந்த பையன் பேர் என்னன்னு கரெக்ட்டா ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. அந்த அந்த பையன் 2 பேருமே வந்து லவ் ஸ்டோரின்னு சொல்லிட்டு, லிவிங் டுகெதர் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதே மாரி வந்து என்ன சொல்றதுன்னா, அந்த ஆடு அது இதுன்னு சொல்லி அதில தான் வந்து சுத்திட்டு இருக்காங்களே தவிர, அத தாண்டி ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட்ட வந்து அவங்க அத நோக்கி நகர்த்தவே இல்ல. அடுத்த லைஃப் கிடைக்கட்டும் அப்படிங்கிற அந்த அத நோக்கி நகர்த்தவே இல்ல. விஜய் டிவிலேருந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கிறது வந்து அந்த சரவண மீனாட்சியில வந்து செந்தில் இருக்கார்ல, அவங்களோட ஸ்டோரி தான் வந்து ரொம்ப பாசிட்டிவான இம்பாக்ட்ல இருக்கிற ஸ்டோரியா இருக்கு. மீதி எல்லா ஸ்டோரியுமே ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்லயே தான் கிடக்குது. ஸோ இந்த கதை வந்து இப்போ உள்ள இருக்கும்போதே ஆடியன்ஸ்க்கு அந்த அளவுக்கு புடிச்சு ரசிச்சாங்களா அப்படிங்கிறது தெரியல. அவங்க பேசும்போதே அதில ஒரு உண்மை தன்மை இல்லாத மாரி தோணுது. அன்ஷிதா ஏற்கனவே லைஃப்ல நெறைய கஷ்டங்கள பார்த்து தான் வந்து உள்ளூர்லேருந்து வந்திருக்காங்க. நேத்து போகும்போது கூட அதான் சொல்றாங்க. நான் நெறைய நெகட்டிவிட்டி பார்த்துட்டு வந்து லைஃப்ல வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்ப தான் அந்த நெகட்டிவிட்டிய விட்டு கொஞ்சம் வெளிய வரதுக்கு உண்டான இடத்த நோக்கி நகர்ந்து போறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த காதல் கதைய நிஜ வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்தாங்கன்னா, அது ஒரு நெகட்டிவான ஒரு இம்பாக்ட்ட குடுக்கும் அப்படிங்கிற மாரி தான் நமக்கு தோணுது. ஸோ ஆனா ஒரு விஷயம் தான். மத்தவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டும், நம்ப அதுல வந்து தெளிவா இருப்போம் அப்படிங்கிற அந்த மனநிலை வந்து இப்போ அன்ஷிதாக்கு வந்திருக்கு. அது அவங்களோட லைஃப்ல ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட்ட குடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஆக இந்த காதல் கதை இது எத்தன நாளைக்கு ஓடுது? இத வச்சுக்கிட்டு வந்து ஃபீலிங்ஸ் பண்ணிலாம் வந்து இதுக்கப்புறமேட்டு கேம் ஆட முடியாது. இருக்கிறது 10 பேரு. இந்த 10 பேர்ல வந்து நான் அன்ஷிதாவ நினைச்சு ஃபீல் பண்றேன்னு சொல்லி வானத்த பார்த்துட்டுலாம் விஷால் வந்து கேம் ஆட முடியாது. இதுக்குள்ள இருக்கவங்கள வச்சுமே வந்து மறுபடியும் ஒரு லவ் ஸ்டோரி கிரியேட் பண்ணியும் பண்ண முடியாது. இப்ப இருக்கிறது 10 பேருமே வந்து பயங்கர வெறியில இருக்காய்ங்க. பயங்கரமா தன்னுடைய இன்புட்ட குடுக்கணுங்கிற மனநிலையில தான் இருக்காய்ங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு விஷால் வந்து கேம் ஆடி தான் ஆகணும். பூசி முழுகி ஆட முடியாது. மைண்ட் கேம்லாம் ஆட முடியாது. ஆல்ரெடி ஏற்கனவே உள்ளுக்குள்ள இருக்கிறது எல்லாமே பெரிய பெரிய மண்டைகளா இருக்கு. அந்த 10 பேருமே. அதனால அந்த காதலை நினைத்து ஃபீல் பண்ணலாம். ஆனால் இந்த காதலை வைத்து இதுக்கப்புறம் கல்லா கட்ட முடியாது. அப்படிங்கிறது மட்டும் நமக்கு புரிஞ்சிருக்குது. உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நீங்க கமெண்ட்ல எழுதுங்க. பேசுவோம், தெரிஞ்சுப்போம். நன்றி, வணக்கம்.